வரதட்சணை புகார் விசாரணைக்கு ஆஜராகாத தனது கணவர் வெளிநாடு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் அதனை தடுக்கும் வகையில் விமான நிலையங்களில் லுக் அவுட் நோட்டீஸ் தர வேண்டும் என்றும் இருட்டுக்கடை அல்வாய்க்கடை உரிமையாளரின் மகள் திருநெல்வேலி மாநகர காவல் துணை ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நாகராஜன். வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? கடந்த சில நாட்களாகவே தமிழகம் முழுவதும் பிரபலமான இந்தியா முழுவதும் பிரபலமான திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா விவகாரம் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக இது வரதட்சணையாக அந்த இருட்டுக்கடை உரிமத்தையே கேட்டதாக கணவர் மீது மனைவி புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் கணவர் பல்ராம் சிங் அவர், அதாவது இருட்டுக்கடை உரிமையாளர் கவிதா ஹரிசிங் தம்பதியரின் மகளான ஸ்ரீ கணேஷா நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையரிடம் ஒரு புகார் மனு அளித்துள்ளார். அதில் ஏற்கனவே வரதட்சணை தொடர்பாக புகார் என் கணவர் மீது அளிக்கப்பட்டுள்ளது. அதில் அவர் 10 நாட்கள் அவகாசம் கேட்டிருக்கிறார் விசாரணையில் பங்கேற்பதற்கு. இந்த நிலையில் அவர் வெளிநாடு தப்பிச் செல்வதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அதன் அடிப்படையில் விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்க வேண்டும் என அவர் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார். இது மீண்டும் இந்த விவகாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இருட்டுக்கடை உரிமத்தை வரதட்சணையாக கேட்டு சித்திரவதை செய்ததாக காவல்துறைக்கும் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் புகார் மனு அளிக்கப்பட்டு அந்த விசாரணை இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது. அதாவது சம்பந்தப்பட்ட அந்த கணவர் பல்ராம் சிங் இன்னும் நெல்லை காவல் நிலையத்தில், அதாவது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் இருக்கிறார். அதற்கு 10 நாட்கள் அவகாசம் பெற்றிருந்தார். இந்த நிலையில் தான் அவர் இருட்டுக்கடை உரிமையாளர் மகள் ஸ்ரீ கணேஷா மீண்டும் ஒரு புகார் மனு அளித்திருக்கிறார். அதன்படி வரதட்சணை புகார் மீது அழைப்பாணை கொடுக்கப்பட்டு விசாரணைக்கு வராத நிலையில் வெளிநாடு தப்பிச் செல்ல முயற்சிப்பதால் சென்னை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார். இது மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.